வந்து படுத்திருக்கீங்க? காவியா, இந்த நேரத்தில் நீ எதுக்கு வந்த? ஆமா, தோட்டத்து வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? இங்க வந்து ஏன் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா, கொஞ்சம் மனசு சரியில்லை. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ கிளம்பு. மாமா, இப்போ எதுக்கு என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து இருக்கீங்க? ஒன்றும் இல்லை காவியா, லேசா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன மாமா இப்படி காய்ச்சல் அடிக்குது? நீங்க எதுக்கு இங்க வந்து தங்கியிருக்கீங்க? அந்த வீட்டில் இருந்தாவது யாராவது பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் மாமா இங்க வந்து தங்கியிருக்கீங்க? வாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை காவியம்மா, மழையில் நனைஞ்சதுல லேசா ஃபீவர். நீ வீட்டுக்கு போ. அம்மா, இது லேசா ஃபீவரா? இப்படி கொதிக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை காவியம்மா, நீ வீட்டுக்கு போ. சரி, மாத்திரை போட்டிங்களா? ம், போட்டுட்டேன். ஆனாலும் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கு, தூங்க முடியல. சரி வாங்க, என் மடியில் தலை வச்சுக்கோங்க. அப்படியே தலை கோதி விடுறேன், தூங்குங்க. காவியா, வீட்டுக்கு போ. அட வாங்க மாமா. அதெல்லாம் வேணாம் காவியா, நீ வீட்டுக்கு போ. சரி, நான் போகிறேன். ஆனால் நீங்கள் தூங்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் கண்ணை மூடி ஃபஸ்ட்டு தூங்குங்க. காவியம்மா, நீ ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ற? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்காக நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? காவியம்மா, நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கு நான் தகுதியானவனான்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன மாமா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னை கட்டிக்கிற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. உங்களை கட்டிக்கிற தகுதி தான் எனக்கு இல்லை. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும். சரி, அது புரியும் போது புரியட்டும். நீங்க இப்போ தூங்குங்க. நடுவே நாம் நின்றாலும் என் நெஞ்சந்தாகம் கொள்ளுதே. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள். இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. காவியா, வா மீனா. காவியா, எங்க கூட வாடி, ஒரு முக்கியமான விஷயம். இப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு கேப்போம். காவியா, எங்க கூட வா, அப்பதான் உனக்கு புரியும். அட போடி, இன்னைக்கு நான் வரல. எங்க சுத்துறதா இருந்தாலும் நீங்களே போங்க. காவியா, நீ வந்து பாத்தீனா உண்மையாவே ஷாக் ஆயிருவ. வாடி. ஸோ இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க. சரி வாரேன். ஆனால் அங்கே வந்து பார்ப்பேன். நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வா. 3 பேர் மூஞ்சியும் பார்த்தா ஏதோ பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. நீ வந்து பாரு, அப்பதான் தெரியும். ஆவியா, கொஞ்சம் சீக்கிரம் வா. எதுக்குடி இப்படி உசுர வாங்குற? மெடிக்கல் கேம்புக்கா இவ்வளோ அவசரமா கூட்டிட்டு வந்த? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆவியா, அங்க பாரு யாருன்னு. ம், மொட்டைப்பாடி நிக்குது. ஆவியா, அது இல்ல, அங்க பாரு. வேற யார் இருக்கா? டாக்டர் இருக்காரு. ஆவியா, இன்னுமா உனக்கு தெரியல? நல்லா போய் உத்து பாரு. மீனா, இது நம்ம தேஜுவை ஏமாத்திட்டு போனவன் தானே? ம், ஆமா காவியா, அன்னைக்கு போட்டோல கூட பார்த்தோம்ல, அவனே தான். இப்போ என்ன பண்றது? என் தங்கச்சி ஏமாத்திட்டு போனால, இவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். கொஞ்சம் பொறு, அந்த மொட்டைப்பாட்டி கிளம்பட்டும். டாக்டரே, 3 வேளையும் சாப்பிடணுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றாதீங்க. ம், சரிங்க டாக்டரே. யோ டாக்டரே, வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எங்களுக்கு இல்ல, உனக்கு தான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ, தேஜுவை ஞாபகம் இருக்கா? தேஜுவா? தேஜு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? அவ ஏன் தங்கச்சி தான். அவளை ஏமாத்திட்டு விட்டுட்டு போனவன் நீ தானே. உன்னை ஒரு வழி பண்ணலாம் தான் வந்திருக்கேன். நல்ல அப்பாவி பொண்ணுங்களா பார்க்க வேண்டியது, லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் கழட்டி விட வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் ரொம்ப சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். தேஜுவை ஏமாத்திட்டு போனதுக்கு நீ கண்டிப்பா அவகிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஓ, பொறுமையா பேசணுமா? சரி சொல்லு. எதுக்கு என் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன்? என்னங்க, சும்மா ஏமாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் தேஜுவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமாங்க, நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு கல்யாணம் நடக்கல. அதுவும் இல்லாம தேஜுவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல தேஜு எங்க இருக்கான்னு உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அவளை நானே தேடிக்கிறேன். எப்படியும் என்ன மாதிரியே அவளும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பா. மனுஷன் இருக்கிற நிலைமை புரியாம வந்து கத்துன்னு கத்திக்கிட்டு போங்க முதல்ல. டாக்டர், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? எத்தனை வாட்டிங்க சொல்றது? ஆகல.
இப்போ நீங்க தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வாங்க தேஜுவை நாங்க காட்டுறோம். தேஜு இப்போ எங்க இருக்கா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? தப்பா நினச்சிக்காதீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டேன். தேஜு வந்ததுலேருந்து உங்களையே நினச்சிட்டு ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா. அதை பார்த்துட்டு என் மனசு கேட்கல. அவ எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? புரியுதுங்க. ஆனா என்ன பண்றது, எங்க வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. தயவு செஞ்சு தேஜுவை காட்டுங்க. ம், வாங்க டாக்டர் போகலாம். மா, எப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு வேற ஒருத்தனை விரும்பிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் கல்யாணத்தை நிப்பாட்டுச்சு. இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட பசங்களுக்கு இருக்கிறதே இல்லை. ஈஸியாக விட்டுட்டு போயிடுவீங்க. பாவம் எங்கள் தேஜு உங்களை எத்தனை நாள் நினச்சி மனசுக்குள்ளேயே அழுது அழுது புழுங்கிட்டு இருந்தா தெரியுமா? நல்ல வேலை இப்போவாது இங்கே வந்தீங்களே. ஏய், எங்கடா தேஜு? அக்கா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், மீனா எங்கடா? மீனாக்கா வீட்டில் போய் எல்லா ஏற்பாடும் பண்ண போயிருக்காங்க. ம், சூப்பர்டா. சரவணா, தேஜு போல நீ மின்னிட்டு போனியடி அந்த காணாங்குருவி போல சரவணா, நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களா? இது கனவா நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரவணா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகல தேஜுமா. நீ இல்லாத நாள்லாம் எனக்கு நரகம் மாதிரி இருந்துச்சு. உங்களையே நினைச்சிட்டு இந்த ஜென்ம முழுக்க இருந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. I love you சரவணா. I love you. I miss you so much. I love you too தேஜுமா. சரவணா, சரவணா, என்னை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க. இனி நம்மள யாரும் பிரிக்க கூடாது. வாங்க சரவணா, எங்கேயாவது போயிடலாம். கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். அழாது தேஜுமா, அதான் நான் வந்துட்டேன்ல. இது ஆனந்த கண்ணீர் சரவணா. I love you so much. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். தேஜுமா, I love you. I love you so much சரவணா. இந்த ரொமான்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். கல்யாணமா? என்னக்கா சொல்ற? அக்கா, வீட்டுக்குலாம் சொல்லணும்ல. பாரு தேஜுமா, இப்பவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அச்சச்சோ, அதுக்கப்புறம் நீ இருக்கிற நிலைமைய என்னால சத்தியமா பார்க்க முடியாது. எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நல்லபடியா இவர் உன்னை தேடி வந்திருக்காரு. இப்பவே இந்த நிமிஷமே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன டாக்டர், நான் சொல்றது சரிதானே? எனக்கும் ஓகே தான். ஆனா தேஜு டாக்டரே சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? பிள்ளையார் கோயில் முன்னாடி உங்களை வர வச்சதே அதுக்காக தான். இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அக்கா, வீட்டில் அம்மா தாயே, வீட்டில் எல்லாத்தையும் பேசியாச்சு. அதெல்லாம் மீனா போய் சொல்லியிருப்பா. என்ன லேசாக கோவமும் வருத்தமும் இருக்கும், ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். வா. ம், சரிக்கா. காவியாக்கா, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்படி ஒரு அதிசயம் என் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நீ தான் முக்கிய காரணம். அடிக்கி இருக்கி, நீ அப்படி முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம மீனாக்கு தான் சொல்லணும். அவள் தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் மீனா. தேங்க்ஸ்லாம் எதுக்கு தேஜு? நீ நல்லா இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும். நீ எங்கள் கூட எவ்வளோ ஜாலியாக இருந்த. உன்னை அப்படி பார்க்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லடி. இதுக்கப்புறமா அது ஹாப்பியாக இரு. ம், சரிடி. அக்கா, எங்களுக்கு தேங்க்ஸு. நாங்களும் தான் டாக்டர் பார்த்தோம். தேங்க்ஸ்டா. ஐசு, எப்படி இருக்க? ஏய், உங்களை இங்கே பார்ப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க? நானும் உன்னை இங்க பாப்போன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஏய், என்னடா இவகிட்ட போய் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நீ எதுக்கு திரும்ப இங்க வந்த? திரும்பவும் எங்க மச்சான் லைஃப்ல பிரச்சனையை உண்டாக்குறதுக்கா? என்ன சொல்கிறீங்க? அனீஷ் இங்கேயா இருக்கான்? இங்கதான் இருக்கான். ஆனா நீ இனிமே இங்க இருக்க கூடாது. தயவு செஞ்சு கிளம்பு. புருஷன் கூட தானே வந்திருக்க அந்த மெடிக்கல் கேம்புக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அவனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போ. எங்க மச்சான நிம்மதியா வாழ விடு. ஏய், என்னடா சொல்கிறீங்க? நான் அனீஷை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அதான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, திரும்ப எதுக்கு அவனை பார்க்கணும்? அதனால என் மச்சானுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? நீ இல்லைங்கிற சோகத்துல மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண போனான். இத்தனை நாளா உன்னை நினைச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஒரே ரூம்குள்ள கிடந்தான். நீ என்னடான்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியா போயிட்ட. ஐசு, நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல
நான் அனீஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ அவன் லைஃப்ல வரக்கூடாது. நீ போயிரு. ஏய் சும்மா இருடா. ஐசு நம்ம ஃப்ரெண்டு. அவ என்ன சொல்ல வரான்னு கேட்போம். நீ எதுக்காக அனீஷை பார்க்கணும்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ லைஃபை பார்த்துட்டு போலாம்ல. ஏய் நிறுத்துங்கடா, ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன ஐசு சொல்ற? எப்படி கல்யாணம் நினைச்சு? அதை ஏன்டா இவகிட்ட கேக்குற? அதெல்லாம் எனக்கே தெரியும். அந்த மாப்பிள்ளை தேஜுவை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அவங்க இது வேணான்னு சொல்லியிருப்பான். உடனே இவ திரும்ப நம்ம அனீஷை தேடி வந்துட்டா. இனிமே அனீஷ் லைஃப்ல இவ விளையாடக்கூடாது. தயவு செஞ்சு போ சொல்லு மச்சான். கொஞ்ச நேரம் வாய மூடுறா. நான் தான் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சொல்ல ஐசு, கல்யாணம் எப்படி நினைச்சு? ஏய் அனீஷ் இல்லாத உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல. அவன் தான் லைஃப்னு இருந்துட்டேன். அவன் போனதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் பாய்சன் சாப்பிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஐசுக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்காக உயிர் விட துணிஞ்சாளா? என்னை காப்பாத்திட்டாங்க. இப்ப அவனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறதும் அவன் கூட சேர்றதுக்காக கூட இல்லை. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன அவன் மன்னிச்சு ஏத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஐசு, பாய்சன் சாப்பிட்டியா? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணிட்டு, ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வாழ மாட்டேன்னு உயிரை விடுற அளவுக்கு போயிட்டு அப்புறம் எதுக்காக பிரிஞ்சிங்க? சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அனீஷ் கிட்ட போய் பேசலாமா? ம் சரிடா. சாரி ஐசு, தெரியாம கோவப்பட்டுட்டேன். நீ உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. பரவாயில்ல முத்து, இருக்கட்டும். யாரா இருந்தாலும் என் மேல இப்படிதான் கோவப்படுவாங்க. அவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் அவனுக்காக நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். இந்த நேரத்துல நான் ஸ்ட்ராங்கா இருந்து போராடி இருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அனீஷ் தான் என் லைஃப். அவன் தான் எனக்கு எல்லாமே. அவனை நான் விட்டுட்டு போக மாட்டேன். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு ஐசு, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு. வா அனீஷ், ஐசு, நான் எல்லாமே கேட்டுட்டேன். ஏய் வாடா மச்சான், அவங்க பேசட்டும். சாரிடா. நானும் சாரி. நான் உன்னை அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை. நானும் தான். தாலாட்டுதே பார்வைகள் உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே. நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும்